Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஈரானுக்கும் உறவுகளுக்கும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். நாங்கள் இப்போ எங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் பேருவலையில் ஹாட் பிரெட் பேக்கர்ஸ் வந்துருச்சு. ஹாட் பிரெட் பேக்கர்ஸ் எங்களுக்கு பின்னுக்கு இருந்துச்சு. ஹாட் பிரெட் பேக்கர்ஸில் லொக்கேஷன் எங்கேன்னா பேருவலை டவுனில் நீங்கள் வந்து இறங்கினால் அங்கே பேருவலை ஹாட் பிரெட் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதோட பேருவலை பஸ் ஸ்டாண்டோட BOC பேங்க் இருந்துச்சு. பேங்குக்கு அப்படி ஆப்போசிட் சைடில் தான் ஹாட் பிரெட் பேக்கர்ஸ் இருந்துச்சு. நாங்கள் இப்போ இங்கே வந்து எந்த கண்டிஷன்னா இங்கே மசால் சாய் இருந்துச்சு, அதோட பாதாம் சாய் இருந்துச்சு, அதோட அவங்கள்ட்ட 2 ஐட்டம் பன் இருந்துச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செல்லத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்தது. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணிச்சு மசால் சாய் உண்டு, பாதாம் சாய் உண்டு ஆர்டர் பண்ணிச்சு, அதோட பன் 2 ஐட்டத்தில் பன்னும் ஆர்டர் பண்ணிருச்சு. அதை திண்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருச்சா டேஸ்ட்டாக இல்லையா, நாங்கள் குடிக்கிய சல்லிக்கு இது வேர்த்து இல்லையாண்டியதை இன்ஷால்லா பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கொண்டே இருங்கோ. இப்போ தான் எங்களுக்கு மசால் சாய் எங்களை ரெடி பண்ணி கொண்டு இருந்துச்சு. இந்த பையனை தாரோட எம்மந்துன்னா நானும் யாசத் போஸும் வந்து நாங்கள் இப்போ மசால் சாய் ஆர்டர் பண்ணிச்சு. மசால் சாயை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட பாதாம் சாய் எப்படின்னு சொல்லி பார்க்க நீங்கள் அதுக்குள்ளே பாதாம் சாய் ஒன்று நீங்கள் போட்டுருங்க சரியா. பாதாம் சாய் வரங்க நாங்கள் மசால் சாய் எப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லியே பிஸ்மில்லா. கொஞ்சம் நேரம் சூடு பயம். இன்னொரு குடிச்சு பாக்கிய மசால் சாய் இவங்களுக்கு தனி ஃப்ளேவர் உண்டுச்சு இவங்களுக்கு சொல்லி. இப்போ பேர்வலையில் எந்த இடத்துக்கு போனாலும் இவங்களோட ஏன்னா பேர்வலையில் நிறைய இடத்துல சாய் வாழ ஆயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு செப்பரேட் டேஸ்ட். ஆனால் இவங்களோட மசால் சாய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சமாதானம் ஓடிச்சு. சும்மா தொண்டையெல்லாம் பிச்சுக்குன்னு போகிற மாதிரி நிலைமையில தான் இவங்களோட மசால் சாய் இருந்துச்சு. ரைட், நான் பேசிக்கணும் இருந்துச்சு. அதே கிப்பில் இந்தியா வந்துட்டுச்சுன்னா பாதாம் சாய் வந்துட்டேன். அது பாதாம் சாய் வந்துருச்சு. இந்த பாதாம் சாயை நாங்கள் இப்போ குடிச்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லியே. பாதாம் சாய் எவ்வளோ மச்சான் இல்லை குடிச்சு பார்த்தலாம் எனக்கு விலையை கேட்டேன்னு பெஸ்ட்டாக ஆயிடுச்சு பாதாம் சாய். மசால் சாயை விட பாதாம் சாய் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆயிடுச்சு. இதுக்கு முன்னுக்கு நான் நீங்கள் குடித்த அமைப்பில் பாதாம் சாயை விட மசால் சாய் தான் பெஸ்ட்டாக இருந்தேன். இந்த 2-3 இடத்துல சாய் குடித்ததால் அப்படி விளங்கி தெரியா. பாதாம் சாய் உண்மையிலே வேறு லெவல். அது மட்டும் இல்லாமல் பாதாம் சாயில் பாதாம் எட் பண்ணிருச்சு, பாதாம் பீஸ் ஒவ்வொன்றும் எட் பண்ணிருச்சு, அதுவும் இருந்துச்சு. இப்போ நாங்கள் பன் ஆர்டர் பண்ணிச்சு. அடுத்தது பன்னை பார்ப்போம். இருங்க வெயிட் பண்ணுவோம். அவர் பன்னை போட்டு கொண்டு இருந்துச்சு. பன் போட்டலாக்கே ஆட்டிவோம். ரைட், இப்போ எங்களுக்கு பன் கிடச்சிருச்சு. இந்த பன்னை தான் நாங்கள் இப்போ தின்ன போகிறது. அதுக்கு சோஸும் கொஞ்சம் இருந்தால் எட் பண்ணுவோம். சோஸ் எட் பண்ண முன்னுக்கு இந்த பன் எப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லியதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். என்றால் ஒரு சிறந்த ஒரு செஃப் எப்படி சொன்னால் அவரோட சாப்பாட்டுக்கு சோஸ் எட் பண்ணி தின்னியதை அவர் விரும்பியதே இல்லை. அதனால் நாங்கள் சோஸ் எட் பண்ணாமல் முதலாவது சிக்கன்னு சொல்லி இவங்க ஒரு பன் ஒன்று வந்துருச்சு. இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது 350 ரூபா. 320 ரூபாய்க்கு கிறிஸ்பி பன் உண்டு. இப்போ இவங்க கிறிஸ்பி சிக்கன் பன் வந்துருச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லியே. பிஸ்மில்லா. இந்த சிக்கன் எப்படி என்னடா ஓவராக கிறிஸ்பியும் இல்லை, நல்லா நார்மல் அண்ட்லையும் இல்லை, மிடில் ஏஜில் சரியான ஒரு லெவலில் இருக்குது. சோஸோ மைனஸோ ஒன்றுமே எட் பண்ணாமல் ஒரு நிலைமையில் சட்டப்படியாக தான் ஆயிடுச்சு. சோஸை எட் பண்ணி கொஞ்சத்தில் இன்னும் எட் பண்ணவே இல்லை. நான் நினச்சிமே சோஸே இல்லாமல் தின்னேலும் சோஸ் மைனஸ் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு தத்தைக்கு 320 ரூபா கணிது வேத்தா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா வேத்தான் என்ன பொறுத்த வரையில். இல்லை சுவை ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட் ஆகி படி அளவில் இது 320 ரூபாய்க்கு வேத்தான். நாங்கள் அடுத்தது ட்ரை பண்ணோம். இது என்ன பண்ணணும் என்னென்னா ஹிந்திமன் ஸ்பைசி பன்னு சொல்லி இவங்க பேகர் ஒன்று வந்துருச்சு. அவ்வாறு இந்த ஸ்பைசி பன்னு சொல்லி இவங்க பேகர் ஒன்று வந்துருச்சு. அந்த பேகர் எப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். இது தோற்றம் அப்படி தான். இவ்வளோ தான் அந்த அடிப்பு விரலில் மட்டத்தில் வச்சா இவ்வளோ ஒரு பிஸ்கட் ஒன்று மாதிரி இருந்துச்சு. இது எவ்வளோ 150 ரூபா. ரைட், இது 150 ரூபாய்க்கு வேர்த்தா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இது சிக்கனும் வெஜிடபிளுமா. நீங்கள் வந்தால் இதை ட்ரை பண்ணியதை விட 180 ரூபாய்க்கு இதை ட்ரை பண்ணியது அந்த மினி சப்பு அது உண்மையிலே நல்லா. என் ஸ்பைசி கிறிஸ்பி சிக்கன் அது நல்லா. இது ஸ்பைசியாக தான் ஆயிடுச்சு. இப்போ தான் உரப்பு கூடியது. தின்ன நேரம் உரப்பிச்சல இப்போ தான் உரப்பு கூடியது. இதுவும் வேர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா வேர்த்தான்.
150 ரூபா 150 ரூபாய்க்கு வேர்த்தான்னு சொல்லி கேட்டால் வேர்த்தான் கேமரா பேக் புல்லுன்ட்டு இதே தின்னு கொண்டு பாதம் சாயம் அடிச்சோம் இன்ஷால்லா நீங்களும் பேருவலைக்கு வந்துச்சுன்னா பேருவலை ஹாட் பிரெட் ரெஸ்டாரண்ட் அல்ல ரெஸ்டாரண்ட் நாங்களே ரெஸ்டாரண்ட்டை வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தரேன் இது ஹாட் பிரெட் பேக்கர்ஸ் இங்கே வந்து நீங்கள் லஞ்ச் இருந்துச்சு அது இருந்துச்சு இன்னும் லட்டாப்பட்டா சாமான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஸ்டாரண்ட் வந்துச்சுன்னா நாசி மிக்ஸ்லேருந்து அதிலேருந்து இதிலேருந்து வேண்டிய லட்டாப்பட்டாசம் ரெஸ்டாரண்ட்டில் இருச்சோண்டி லட்டாப்பட்டாசாமல் எல்லாமே எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருந்துச்சு நீங்கள் வந்துட்டா ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் இன்னொரு ஃபுட் ரிவ்யூவில் உங்களோட சந்திச்சாங்கன்னு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறிய நான் உங்கள் ஷஹ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.